வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் சில பங்குகளுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த புதிய பங்குகளை தேர்ந்தெடுத்து உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரத்துக்கான புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த பர்டிகுலர் சேனலில் நான் சொன்ன ஒரு குறிப்பிட்ட பங்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தோடு போய்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பங்கு தான் இந்த டிபி ரியாலிட்டின்னு சொல்லக்கூடிய வாலூர் எஸ்டேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நம்ம 114க்கு மேலே ஒரு பொசிஷனாக இது ரொம்ப நாள் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துலேருந்து இது மூவ் ஆகும்போது 156, 180, 200 அப்படின்ற ஒரு 3 லெவல்ஸ் நம்ம அதில் கொடுத்தோம். இதில் 156 2 வாரங்களுக்கு முன்னாடியே டச் பண்ணிட்டாங்க. இந்த வாரமும் போன வாரமும் ஆல்மோஸ்ட் அதனுடைய நெருக்கமான 177 வந்து டச் பண்ணி நெருங்கி இருந்திருக்காங்க. இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கு தனியாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஒருவேளை அந்த கீழே நம்ம சொன்ன இடத்துல யாராவது என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த சரியான இடமா பயன்படுத்தி நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த 180 நெருக்கத்தில் ஏதோ ஒரு 50% கொடுத்துட்டு அடுத்து இன்னொரு மீதி இருக்கிற 50% 200 கொடுக்கறது கூட முயற்சி பண்ணலாம். ஸோ உங்களுடைய முடிவை நீங்கள் எடுங்க. சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை இந்த வாரம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்காமல் தவறிடுச்சு அப்படின்னா நம்ம அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஒரு அலர்ட்டாக நான் உங்களுக்கு முதல்ல எடுத்து சொல்லியிருக்கேன். இப்போது இந்த வாரத்துக்கான பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான முதல் பங்கு சாரதா எனர்ஜி அண்ட் மைனிங் லிமிடெட். இந்த பர்டிகுலர் ஸ்டாக் 467 அப்படிங்கிற லெவலில் இந்த வாரம் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. இந்த ஒரே வாரத்தில் கிட்டத்தட்ட 400லேருந்து அப்படியே 484 வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்சாக கீழேயும் மேலேயுமா போய் அடித்து கிட்டத்தட்ட 484லேருந்து கொஞ்சம் குறைஞ்சி 467 முடிச்சிருக்காங்க. என்னை பொறுத்தளவில் இந்த இடத்துல வாங்குறதுக்கு முயற்சி செஞ்சாலும் செய்யலாம். இல்லை கொஞ்சம் ரிஸ்க்கு அப்படின்னு நினைக்கிறவங்க 484 தாண்டின பிறகு வாங்கினாங்க அப்படின்னா 503 அப்படிங்கிற முதல் லெவலுக்கு இது போகிறதுக்கான வாய்ப்புகளை தரும். அதையும் கடந்து செல்லும்போது 531 அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் கடந்து சென்றுடுச்சு அப்படின்னா 566 அப்படிங்கிற அதனுடைய அடுத்த உச்சத்தையும் போய் தொடர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ 484 அதாவது இந்த வாரத்தினுடைய ஹையை கட் பண்ணும்போது நமக்கு இந்த 3 வாய்ப்புகளும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ரொம்ப கிட்ட சின்ன சின்ன லெவல்ஸாக நான் கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் தற்சமயம் இருக்கக்கூடிய சந்தையினுடைய நிலவரத்தில் நமக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் தான் கிடைக்கும். ஏன்னா எந்த நேரம் வேணாலும் எப்படி வேணாலும் சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதற்கு ஏற்றால் போல் வாய்ப்பு கொடுத்தா மட்டும் முயற்சி செய்யுங்க. இல்லை இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்களா, இந்த கேண்டிலில் ஒரு 50% 460க்கு மேலே நீங்கள் உங்களோட என்ட்ரி வரீங்க அப்படின்னா 430 கிட்ட ஒரு நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு அந்த லெவலுக்கு கீழே போகாத வரைக்கும் பார்த்துக்கிட்டு அது கீழே போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. 400 வரைக்கும் வந்துடும். ஆனால் 484 கடக்கும்போது 503, 531, 566 அடுத்தடுத்து அந்தந்த 3 லெவலுக்கும் போகிறதுக்கு சான்சஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். பாருங்கள் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை இந்த பர்டிகுலர் ஸ்டாக் தருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய என்ட்ரிஸை கொடுங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஜியோ ஃபைனான்ஸ் சர்வீஸ். 230 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 200 ரூபா அப்படிங்கிற அந்த லெவலுக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. ஆனால் சில வாரங்களுக்கு முன்னாடி வந்து அதற்கும் கீழே போயிட்டு திருப்பி மேலே கொண்டு போய் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு கீழே இது வரைக்கும் க்ளோசிங் போனதே இல்லை. இது லிஸ்டான நாள்லேருந்து இந்த ஒரு வருடத்திற்கு உட்பட்ட காலகட்டத்திலேயே நம்ம பார்த்தோம்னாலும் பட் இப்போ ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து குறிப்பாக இந்த வாரம் 230 வரைக்கும் மேலே போயிருக்கு. இதுவும் 231 நெருக்கத்தில் இருக்கிறதுனால இந்த 231க்கு மேலே அடுத்து வரக்கூடிய வாரத்தில் அது ட்ரேடிங் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு லெவலாக நான் பார்க்குறது 245ங்கிற முதல் லெவலுக்கு இது போகிறதுக்கான வாய்ப்புகளை தரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 274 அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு இது போகிறதுக்கான சான்சஸாக இருக்கும். அதையும் தாண்டிச்சு அப்படின்னா 297 அப்படிங்கிற 3வது லெவலும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் அடுத்தடுத்து கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். இப்போ நீங்கள் ஓவராலாக இந்த கிராஃபை நீங்கள் நெருக்கத்தில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு இது எப்படி வந்து கீழே வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்பி நிற்கிது அப்படின்னு. அந்த லெவலுக்கு கீழே போக விடாமல் இவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது இந்த வாரம் ஒரு நல்ல ஏற்றத்தோடு போயிருக்கிறதுனால அட்லீஸ்ட் இந்த 230 கடந்து செல்லும்போது
வேகம்ன்றது 245 வரைக்கும் அடுத்தது ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய இடமா இருக்கும். அதையும் தாண்டிச்சு அப்படின்னா 274, அதையும் தாண்டிச்சு அப்படின்னா 297. ஸோ இதெல்லாம் நமக்கு அடுத்தடுத்த லெவல்ஸுகளாக நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்திருக்கேன். கீழே ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக 200 இருக்கும். ஒரு லாங் டேர்ம் பர்பஸாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த 200 நல்ல சப்போர்ட்டாக வச்சு வாங்குறதுக்கு முயற்சி செய்யலாம். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக் வந்து ஐநாக்ஸ் விண்ட். $151.59 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இதுவும் அப்படி தான் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து அதுக்கப்புறம் ரொம்ப வேகமாக கீழே இறங்கி வந்து கிட்டத்தட்ட இந்த 135 அடிக்கடி சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதனுடைய ஹை இந்த வாரம் $152.50 கிட்ட இந்த வாரத்தினுடைய உச்சம் போயிருக்கு. ஸோ அதை தாண்டி அடுத்து இதனுடைய மூவ்ஸ் இருந்துச்சு அப்படின்னா முதல் லெவலாக 165 அப்படிங்கிற ஒரு ஷார்ட் டேர்ம் லெவலுக்கு போகும். அதையும் தாண்டிச்சு அப்படின்னா 183 அப்படிங்கிற அடுத்த லெவல் இதில் வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டும்போது 198 அப்படிங்கிற 3வது லெவலும், அதையும் தாண்டும்போது 212 அப்படிங்கிற 4வது லெவலும் இதில் சின்ன சின்ன லெவல்ஸாக நம்ம பார்க்கலாம். ஒவ்வொன்றையும் கடக்கும்போது நமக்கு எந்தெந்த இடத்துல சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அவ்வளோத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதை பயன்படுத்தி இதில் என்ட்ரியை கொடுத்தீங்க அப்படின்னா கீழே ஒரு நல்ல பெஸ்ட்டு சப்போர்ட்டாக 135 சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு பை பண்ணிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலராக இந்த 4 லெவல்ஸுக்கும் நமக்கு வாய்ப்புகள் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக இதை நான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். 4வது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து தெய்வயானி இன்டர்நேஷ்னல் லிமிடெட். $155 மேலே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 135 நிறைய தடவை வந்து சப்போர்ட் எடுத்து திரும்புகிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த தடவையும் அதாவது இந்த வாரமும் அந்த மிகப்பெரிய இறக்கத்துலேயும் அந்த 135 தொட்டுட்டு திரும்பி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போது அந்த 155 க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால 158க்கு மேலே இந்த வாரம் மூவ் எடுத்து மேலே போகும்போது அடுத்தபடியாக ஒரு ஷார்ட் டேர்ம் லெவலாக 168 அப்படிங்கிற லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 189 அடுத்த லெவலாகவும், அதுக்கு அடுத்த லெவலாக நமக்கு 222 அப்படிங்கிற 3வது லெவலும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். இப்போ நீங்கள் ஓவராலாக இந்த கிராஃபை பார்க்கும்போது தெரியும் கீழே எந்த இடத்துல பேஸ் சப்போர்ட் எடுத்து எவ்வளோ தூரம் போயிருக்குன்ட்டு. இந்த 222க்கும் 135க்கும் இடையில் எத்தனை முறை வந்துட்டு போயிருக்குங்கிறத நீங்கள் பார்க்கும்போதும் தெரியும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டில் இப்போ வந்து நின்றுருக்கு. ஸோ இந்த இடத்த நம்ம பயன்படுத்தி நம்ம என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து இந்த லெவல்ஸுக்கு நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கும் திருப்தியாக இருந்தால் மட்டும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுங்க. 135 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக வச்சு அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். 5வதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ரேணுகா சுகர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ். கிட்டத்தட்ட இது நான் $52 நெருக்கத்துக்கு போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் கிட்டத்தட்ட $24 வரைக்கும் இறங்கி வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 50% இதிலேருந்து கரைஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்கும்போதே தெரியுது. ஸோ இந்த இடம் ஒரு நல்ல சப்போர்ட்டாக எடுத்து இது திரும்பக்கூடிய வாய்ப்புகள் எடுத்துச்சு அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் பர்பஸாக கூட இங்கே வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணலாம். மற்றபடி எந்த விதமான ஃபண்டமெண்டலோ இல்லை டெக்னிக்கலோ பெருசாக நம்ம பார்க்கலன்னா கூட ஒரு 50% நமக்கு இறங்கி வந்திருக்கிறதுனால மறுபடியும் இதே லெவல்லேருந்து மீண்டும் அந்த $50 வரைக்கும் இது செல்லும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு 100% ப்ராஃபிட். அதாவது நம்ம இங்கே இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு 200 ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு அந்த 52 போய் அடையும் போது அது 100% நமக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த இடத்துல ஒரு என்ட்ரியை கொடுக்கலாம். ஒரு லாங் டேர்ம் பர்பஸாக நினைக்கிறவங்க ரேணுகா சுகர்ஸில் இந்த $26 ரேஞ்சில் $27 ரேஞ்சில் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெவலாக நான் பார்க்குறது ஒரு ஷார்ட் டேர்ம் லெவலாக என்ட்ரி கொடுத்து வெளியில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு 35, அதையும் தாண்டினா 45 அப்படிங்கிற 2வது லெவலும், அதையும் தாண்டும்போது 52 அப்படிங்கிற ஒரு 3வது லெவலும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இதையும் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய சின்ன பங்குகள் தேர்வு. ஸோ அதுதான் உங்கள் கூட நான் பகிர்ந்துருக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு வாய்ப்புகள் தரும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்களும் இதை தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை நீங்கள் மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் பகிருங்க. இந்த வீடியோஸை நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காரணமே நீங்களும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்குறேன். ஸோ உங்களுடைய வெற்றி என்னுடைய வெற்றியாக கருதி இந்த பர்டிகுலர் வீடியோஸை நான் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஆனால் மார்க்கெட்டினுடைய கண்டிஷனை பொறுத்து சில நேரங்களில் நான் அமைதியாக இந்த ஸ்டாக்குகளை பற்றி சொல்லாமல் விட்டுறது உண்டு. போன வாரம் நான் அப்படி தான் அதை வீடியோவை போடும்போதே நமக்கு தெரிஞ்சிடுச்சு அடுத்த வாரம் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இறங்கிட்டு மறுபடியும் ரெக்கவரும் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் கூட
நமக்கு பெரிய வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் அந்த நேரத்தில் எதுவும் கண்ணில் தென்படலை. இப்போது தென்பட்ட பங்குகளை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். அப்படி ஏதாவது இடைப்பட்ட காலகட்டங்களில் இதே மாதிரி எனக்கு வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் தெரிந்தாலும் இந்த வாரத்திலேயே அடுத்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.